நில ஆர்ஜித மசோதாவை எதிர்த்து வரும் 23ஆம் தேதி போராட்டம் நடத்த தமிழக காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கட்சிகள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளன. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சி தலைவர் இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்தார். நில ஆர்ஜித மசோதாவை எதிர்த்து வரும் 23ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக இளங்கோவன் அறிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இந்த சட்டத்துக்கு ஆதரவாக மக்களவையில், அதாவது லோக்சபாவிலே ஆதரித்து வாக்களித்திருக்கின்றார்கள். ஜெயலலிதா அவர்கள் இது தமிழக விவசாயிகளுக்கு செய்கின்ற மிகப்பெரிய அநீதியாகும். தான் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க வேண்டும், கிடைக்கக்கூடிய தண்டனையை முழுமையாக தவிர்க்க முடியாது என்று சொன்னாலும் குறைந்த தண்டனை பெற வேண்டும், அதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு வேண்டும் என்பதற்காக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு லட்சக்கணக்கான தமிழக விவசாயிகளை மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கின்ற விவசாயிகளை அடமானமாக வைத்திருக்கின்றார்கள். இந்த போக்கை வன்மையாக கண்டிக்கின்றோம். மத்திய மாநில அரசுகளுடைய இந்த மோசமான மக்கள் விரோத போக்கினை கண்டித்து வருகின்ற 23ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கின்ற ஒருங்கிணைந்த வருவாய் மாவட்டங்கள் அத்தனையிலும் மாவட்ட தலைநகரங்களில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. தீநகர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ராமகிருஷ்ணனும் அதே நாளில் போராட்ட அறிவிப்பை வெளியிட்டார். 1894ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு கொண்டு வந்த நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தில் உள்ள பல சரத்துக்கள் என்பது பிஜேபி அரசு கொண்டு வந்த சட்டத்தில் புகுத்தி இருக்கிறார். அப்ப இந்த நிலம் கையகப்படுத்தும் பிஜேபி அரசினுடைய அந்த சட்டத்தை எதிர்த்து நாடு முழுவதும் விவசாயிகள் சங்கங்கள், அரசியல் கட்சிகள், பல அமைப்புகள் வலுவான போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மோசமான ஒரு சட்டத்தை மக்களவையில் முன்மொழிந்து அந்த மக்களவையில் முன்மொழிகிற போது வாக்கெடுப்பு நடைபெறுகிற போது தமிழகத்தை சார்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் விவசாயிகளை பாதிக்கக்கூடிய இந்த மசோதாவை, இந்த சட்டத்தை ஆதரிச்சு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. வரக்கூடிய மார்ச் மாதம் 23ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நிலம் கையகப்படுத்தும் மத்திய அரசின் சட்டத்தை எதிர்த்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம். தமிழக விவசாயிகளை காப்பாற்றவே இப்போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக இரு கட்சியினரும் தெரிவித்துள்ளனர்.